தெனாலிராமனும் அரை தோசை திருடன். ஒரு நாள் அரண்மனையில் பெரிய விருந்து நடந்தது. யம்மி யம்மி! அங்கே நெய் சொட்டும் தோசை, லட்டு, ஜிலேபி எல்லாம் மலை மாதிரி குவிந்திருந்தது. மன்னர் கிருஷ்ணதேவராயர் மகிழ்ச்சியாக சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். அப்போது திடீரென்று அரச சமையல்காரர் ஓடி வந்து, "மன்னா, யாரோ சமையலறைக்குள் நுழைந்து தினமும் அரை தோசை திருடிக்கிட்டு போறாங்க" என்றார். அரை தோசையா? அரசவையில் இருந்தவர்கள் சிரித்தார்கள். ஒருவர் சொன்னார், "முழு தோசை எடுத்தா பரவாயில்லை, அரை தோசை எதுக்கு?" இருந்தாலும் மன்னர் கோபமடைந்தார். "இன்று யார் அந்த திருடன் என்று கண்டுபிடிக்கணும்" என்றார். உடனே தெனாலிராமன் அழைக்கப்பட்டார். அந்த இரவு தெனாலிராமன் சமையலறை அருகே மறைந்து நின்றார். சிறிது நேரத்தில் ஒரு நிழல் மெதுவாக உள்ளே வந்தது. அவன் சுற்றி சுற்றி பார்த்தான். பிறகு ஒரு பெரிய தோசையை எடுத்தான். அத சரியாக பாதியாக கிழித்து அரை மட்டும் சாப்பிட்டு மீதியை வைத்துவிட்டு ஓட முயன்றான். அப்போதே தெனாலிராமன் கத்தினார், "ஐயோ, தோசைக்கும் டயட் ஆரம்பமா?" அனைவரும் ஓடி வந்து அந்த மனிதனை பிடித்தார்கள். மன்னர் கேட்டார், "ஏன் முழு தோசை சாப்பிடல?" அவன் வெட்கப்பட்டு சொன்னான், "மன்னா, என் அம்மா சொல்வாங்க, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அதான் அரை மட்டும் சாப்பிட்டேன்." அத கேட்டவுடன் அரண்மனை முழுக்க சிரிப்பு. தெனாலிராமன் உடனே சொன்னார், "நல்ல பழக்கம்தான், ஆனா திருடுறதுக்கே அளவு வைத்தா அது நல்லவனாகிட மாட்டேங்க." மன்னரும் சிரித்தார். அந்த மனிதன் தனது தவறை உணர்ந்து இனிமேல் உரைத்து சாப்பிடுவேன் என்று வாக்கு கொடுத்தான். கதையின் கருத்து: சிறிய தவறு என்றாலும் அது தவறுதான். பிறருடைய பொருளை அனுமதி இல்லாமல் எடுக்கக்கூடாது. நல்ல பழக்கத்துடன் நல்ல நேர்மையும் இருக்க வேண்டும். சரி, தெனாலிராமன் மாதிரி இன்னும் சூப்பரான காமெடி கதைகள் வேண்டுமா? அப்படின்னா உடனே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம குடும்பத்தோட சேர்ந்துருங்க.